வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். கேரளாவில் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி அரசு மருத்துவமனை பெண் டாக்டரை கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் மருத்துவர் கொலை நடந்தது எப்படி? பரிசோதனை செய்த பெண் மருத்துவரை கொலை செய்தவர்தான் இவர். அரசு மருத்துவமனைக்குள் நடந்தது என்ன? கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தீப். நெடும்பனை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் சந்தீப். 42 வயதான சந்தீப் மது போதைக்கு அடிமையானதால் ஆசிரியர் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மது போதையை கைவிடாத சந்தீப்பை அவரது குடும்பத்தினர் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பயிற்சி மையத்தில் இருந்த சந்தீப் திங்களன்று அங்கிருந்து வெளியே வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த சந்தீப் பக்கத்து வீட்டினருடன் தகராறில் ஈடுபட அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அடிதடி வழக்கில் சிக்கிய சந்தீப்பை போலீசார் கைது செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக அதிகாலை 4:30 மணி அளவில் கொட்டாரக்கரை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தாலுகா மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனாக பணிபுரிந்து வந்த மருத்துவர் வந்தனாதாஸ் சந்தீப்பிற்கு மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார். அப்போது திடீரென வன்முறையில் இறங்கிய சந்தீப் மருத்துவமனையில் இருந்த கத்திரியை எடுத்து மருத்துவர் வந்தனாவை கழுத்து, முகம் ஆகிய இடங்களில் 6 முறை குத்தினார். அங்கிருந்த மருத்துவமனை காவலாளி, போலீசார் உள்ளிட்டவர்கள் அவரை தடுக்க முயல அவர்களையும் சரமாரியாக குத்தியிருக்கிறார் சந்தீப். திடீரென வெறி பிடித்தவர் போல நடந்து கொண்ட சந்தீப் மருத்துவமனையில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கினார். சந்தீப் நடத்திய தாக்குதலில் போலீசாருக்கும் இரத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து சந்தீப்பை மடக்கி பிடித்து அவரது கையில் இருந்த கத்திரிக்கோலை பிடுங்கி உள்ளனர். அதன் பிறகும் சந்தீப் அடங்காததால் அவரது காலை துணியால் கட்டி படுக்க வைத்தனர். படுகாயமடைந்த டாக்டர் வந்தனாவை திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட டாக்டர் வந்தனா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் காட்டு தீ போல கேரளா முழுவதும் பரவியது. மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கேரளாவில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளியின் கைகளில் கைவிலங்கு போடப்படவில்லை என்று மருத்துவ சங்க உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து மருத்துவர்கள் பயமின்றி வேலை செய்கின்ற அளவிற்கு அதற்கான உத்தரவுகளையும் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இது இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக நாங்கள் எடுத்து வைக்கின்ற கோரிக்கை. அரசு தொடர்ந்து மௌனமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் வழியிலே வந்து வீதியிலே நின்று எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய உயிருக்காகவும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலம் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அரசுதான் பொறுப்பெடுக்க வேண்டும். போலீசார் குற்றவாளிகளை சிகிச்சைக்கு அழைத்து வரும் முன்பு உரிய முன்னேற்பாடுகள் செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். 22 வயதான வந்தனா கொட்டாரக்காரா தாலுகா மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்துள்ளார். கொல்லத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஒன்றில் இறுதியாண்டு MBBS பயின்று வந்தவர் என்பதும் அவரது தந்தை மோகன்தாஸிற்கு அவர் ஒரே மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரே மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.